அம்மாடி ஸ்ரீனிஷா, அம்மா, ம். அம்மாடி எந்திரிம்மா. ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து ஸ்ரீனிஷா, கத்துறாரு? அவரை வெளியே தானே வெயிட் பண்ண சொன்னேன். உள்ள எதுக்கு வராரு? எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் எழுந்துக்கவே கூடாது. என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். ம். அம்மாடி ஸ்ரீனிஷா, அம்மா ஸ்ரீனிஷா, ஸ்ரீனிஷா, அம்மா ஸ்ரீனிஷா, அம்மா. ம். உங்களை யார் உள்ள வர சொன்னது? ஏம்மா பதற? நான் சும்மா தான் வந்தேன். உங்களை நான் ஹால்ல தானே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். உன் அம்மா இன்னும் வரல. அதான் திரும்ப ஒரு தடவை உன் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு இங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? என்ன எதுக்கு நீங்க தேவையில்லாம தொட்டீங்க? ஐயோ இங்க பாருமா, உன்னை நிறைய டைம் கூப்பிட்டு பார்த்தேன், ம். நீ எந்திரிக்கல. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. உங்க வயசுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ இங்க பாருமா, நீ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறம்மா. உன்னை கூப்பிடுறதுக்காக தாம்மா நான் உள்ள வந்தேன். எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல இங்க இருந்து நீங்க வெளியே போங்க. இல்ல ஸ்ரீனிஷா, நீ என்னை ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறம்மா. நிஜமா உன்னை கூப்பிட்டு தான் நான் உள்ள வந்தேன். எங்க வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ம். என்ன ஆச்சுடி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உன் மேனேஜர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சார் அப்படி பண்ணாரு? அவர்தான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் அவரை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். திட்டி அமுச்சு விட்டியா? அவர் நல்லவரன்னு நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டோம். இப்பெல்லாம் யார நம்புறதுன்னே தெரியல. ம். சார், நான் ஒரு வாரமா உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லைன் போகவே இல்ல. உங்களை நல்லவரன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா இப்படி பண்ணலாமா நீங்க? நீ தப்பா நினைக்கலன்னா நான் கொஞ்சம் உள்ள வந்து உங்கள்கிட்ட பேசலாமா? சரிங்க சார், வாங்க. உட்காருங்க சார். ஆமா, அன்னைக்கு என்னதான் சார் நடந்தது? மாப்பிள்ள சொல்லுங்க. மாமா நான் சொல்றது கேட்டு டென்ஷன் ஆயிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆ ஐயோ அப்படியா? எப்பாச்சு? இப்போ அவ எப்படி இருக்கா? ஐயோ மாமா பதறாதீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இப்போ நானும் அவளும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். சரி, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். கீதாவுக்கு இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் ரூமுக்கு போன உடனே அவளை உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் மாமா. ஓகேவா? சரி சரி, நான் நேரில் வந்து பார்க்குறேன். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்ததும் நான் அவசரமாக கிளம்பி போயிட்டேன். இவ்வளோ நாளாக என் பொண்ணு கூட தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ அவளுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்த உடனே இந்த விஷயத்தை பற்றி
உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நடந்த விஷயத்தில் என் மேலே எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி உன் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா, நான் போய் அப்படி நடந்துப்பனா? என்னை பற்றி உனக்கு தெரியாது? அடியை நிஷா, நிஷா எங்கடி இருக்க? கூப்பிடுறல்ல, கேக்குதா இல்லையா? வரேம்மா. என்ன இது, மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஏச்சி, நிறுத்துறியா? ஆமா, உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது? அதான் சொன்னலம்மா, அன்னைக்கு என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய் சி, ஏண்டி இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? ம், சார் எவ்வளவு நல்லவருன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எங்க பிரான்ச்ல வேலை செய்யற எல்லாருக்குமே சாரோட கேரக்டர் பத்தி நல்லா தெரியும். ம், ம். அன்னைக்கு சார பத்தி நீ தப்பா சொன்னதும் நானும் அவசரப்பட்டு இவரை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப சார் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தப்பு யார் மேலன்னு நல்லா தெரியுது. நீ சொன்ன மாதிரி அவர் உண்மையிலேயே தப்பா நடந்திருந்தா அவர் இந்த மாதிரி தைரியமா என்ன பார்க்க வந்திருக்க மாட்டாரு. தேவையில்லாம உன் பேச்ச கேட்டு நான் சார தப்பா நினைச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாதுமா. நீ அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னடி பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. அதனாலதான் நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு சார் மேலேயே பழிய தூக்கி போட்ட. சாருக்கு என் மேல ஒரு மரியாதை இருக்கு. நீ செஞ்ச வேலையால எல்லாம் கெட்டுரும் போல இருக்கே. அவர் இங்க வர்றதே எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதாம்மா. இங்கே பாரு லீலாவதி, நீ உன் பொண்ணை எதுவும் திட்டாத. அவ ஏதோ நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா. என்னை பற்றியும் என் கேரக்டரை பற்றியும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்ரீநிஷா கூட என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றியும் என் கேரக்டரை பற்றியும் புரிஞ்சுக்குவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ம். சரி, நான் அப்போ கிளம்புறேன் லீலாவதி. சார், என்ன சார் இது? நீங்க ஏன் சார் போறீங்க? இல்லை லீலாவதி, என்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த. ஆனால் உன்னோட பொண்ணு என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தாலே உன் பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அதனால் நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. நான் கிளம்புறேன் லீலாவதி.